60 வயசுல ரிட்டையர்ட் ஆகும் 16,500 சம்பளம். ஆனா மன நிறைவோட நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு பார்த்தீங்களா? ஒரு செய்யற வேலையை எவ்வளவு சின்சியரா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு உண்மையிலே எடுத்துக்காட்டு. ட்ரெயின் ட்ராக்ல யானை இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிடுவாங்க. போஸ்ட்மேன் இந்த மாதிரி ரயில்வே இந்த இடத்துல இந்த பாலத்துக்கிட்ட யானை இருக்கு, நீங்க பார்த்து போங்க அப்படிம்பாங்க. இல்ல வேண்டாம், பார்க்கவே வேண்டாம், நான் வேற வழியில போயிடுறேன், அந்த காட்டு வழியில போயிடுறேன். பெரும்பாலும் இந்த மக்களுக்கு என்ன லெட்டர் வருமா, இன்டர்வியூ லெட்டர் வருமா, மணி ஆர்டர் வருமா, என்ன வரும்? இன்டர்வியூ லெட்டர் வரும். இந்த பேங்க் ஆதார் கார்டுகள்லாம் நிறைய வரும். ஓல்டேஜ் பின்ஷன், அந்த பின்ஷன் வரும். அந்த பின்ஷன் எல்லாம் வரும்போது இங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சிங்காராவுல இருந்து இப்ப நம்ம போற வழி பாதையில எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு இந்த வழியில தான் வரணும். இந்த வழியில கொண்டு கொடுத்துட்டு நான் பஸ்ல வருவேன். நடந்து போய் நடந்துதான் போய் ஆகணும். நடந்துதான் போய் ஆகணும். பஸ்லயும் போக முடியாது. பஸ்ல போகணும்னாக்கா 10-30 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு வரணும். குன்னூர் போய் குன்னூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். அது இதை விட டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 3 ஹவர் 4 ஹவர் வேஸ்ட் ஆகிடும். நடந்து வந்தேன்னாக்கா எனக்கு 2 ஹவர் 3 ஹவர். வாரத்துக்கு எது நேரம் போக வேண்டியது? வாரத்துக்கு வந்து 6 நாள்னா 6 நாளும் போக வேண்டியது. 6 நாளும் போயிட்டு வருவீங்களா? 6 நாளும் போயிட்டு வருவேன். 6 நாள் இந்த வழியில் நடப்பேன். இப்போ வாழ்நாள்ல எத்தனை கிலோமீட்டர் ஓடி நடந்திருப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்து 15 கிலோமீட்டர் நட, 15 கிலோமீட்டர் பஸ். 15 கிலோமீட்டர் குன்னூர்ல இருந்து இங்க வந்தாச்சு. அப்புறம் இங்க இருந்து திருப்பி நடக்க முடியுமா? அது முடியாது. அப்ப இங்க இருந்து 15 கிலோமீட்டர் பை பஸ். ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர். அப்போ வாழ்நாள்ல ஒரு 10,000 கிலோமீட்டர் நடந்திருப்பீங்களா? நல்ல ரொம்ப கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர். இப்ப இந்த மக்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு நன்றியா இருக்காங்க? ஏன்னா இப்ப நீங்க தான் முக்கியமானதான் கொடுங்க. இன்டர்வியூக்கு லெட்டர்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆமா, நாள் சரியா மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்டர்வியூக்கு போக முடியாது. எவ்வளவு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஐயோ, அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப அவங்க பாக்குற பார்வை, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், கையெடுத்து கும்பிடுறது, இதெல்லாம் ஒரு தனி வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி வணக்கம் எல்லாம் போட்டு என்னை வரவேற்று எனக்கு அந்த லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு காலு தொட்டு கும்பிடுறது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் செஞ்சுட்டாங்க. இங்க போகும்போது இந்த குறும்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய பையன் வந்து மரத்துல கீழே விழுந்து இடுப்பு உடஞ்சிச்சு. அவன் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். மணி ஆர்டர் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றது? மணி ஆர்டர் கையில் வச்சுக்கிட்டு பணம் மணி ஆர்டர் ஃபார்ம் கையெழுத்து வேணுமே. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், உடனே இவங்க எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டேன். நேராக தான் கொடுப்பேன்னு, நேராக தான் அவங்க கையில் தான் கொடுப்பேன்னு போயிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பேஷண்ட்டையும் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு மணி ஆர்டர் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு நானும் ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு பேஷண்ட்டு கையில். அவன் அங்கிருந்து நான் வரல. போயிட்டு வர செலவுலாம் இல்ல செலவெல்லாம் என் செலவு தான். இல்லாதப்பட்ட ஜனங்க வந்து ரூல்ஸ் வந்து வீட்டுல ஆள் இருக்காங்களா குடிச்சிட்டு வா, வீட்டுல ஆள் இல்லையா திருப்பி அனுப்பிட்டு போ. உதவி பண்ணணுங்க போது என் டியூட்டி அப்படி, இங்க இருக்கிற மக்கள் அப்படி, நான் அப்படி. 7 நாள் தான் டைம். அந்த 7 நாளுக்குள்ள அனுப்பிடணும். அப்ப 7 நாளுக்குள்ள நான் கொண்டு பணியாளர் கொடுத்தாகணும் அவங்களுக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், போயிட்டேன் கோயம்புத்தூர். இந்த மாதிரி பெரிய விஷயம் கை கொடுங்க. மெனக்கிட்டு மனிதாபிமானத்தோட மெனக்கிட்டு இது மாதிரி போய் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, நடந்து போதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு.